துவங்க இருக்கிறது. புதுவிளக்கினை ஏற்றுவதற்காக பனை பொருட்கள் உற்பத்தி மற்றும் பயிற்சியாளர் டயானா அவர்களை புதுவிளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். இறைவா சரணம் செத்தே நிகதக உரையுகமெங்கும் திகழும் இறைவா சரணம் நாதர ஜகனே அரணின் கூதல்வனே நாதர ஜகனே அரணின் கூதல்வனே ஆபத்தில் உதவிடும் அருங்குண முதல்வனே சாசனி பம பணி பணி சரிசா சனி பா சாணி பமா பமரி சாரி சகமபா சகம கம பணி இறைவா சரணம் சித்தே நிகதக உரையுகமெங்கும் திகழும் இறைவா சரணம் கல்வி வெற்றி புகழ் கவின் நுகர்ச்சி அறிவு கல்வி வெற்றி புகழ் கவின் நுகர்ச்சி அறிவு நல்லுள் வலிமை நெல் நல்ல மக்கள் துணிவு கல்வி வெற்றி புகழ் கவின் நுகர்ச்சி அறிவு நல்லுள் வலிமை நெல் நல்ல மக்கள் துணிவு செல்வம் தீர்க்காயுள் பொறுமை செல்வம் தீர்க்காயுள் பொறுமை திடதேகமிழமை செல்வம் தீர்க்காயுள் பொறுமை திடதேகமிழமை எல்லாம் தந்தெம்மை ரட்சிப்பதும் கடமை சாசனை பம பணி பணி சரிசா சனி பா சாணி பமா பமரி சாரி சகம பா சகம கம பணி இறைவா சரணம் சித்தே நிகதகையுரமெங்கும் திகழும் இறைவா சரணம். இவ்விழாவின் நாயகன் பனைமரத்தான் விருது வழங்கி இன்று சிறப்பிக்கக்கூடிய விழாவின் நாயகனாக வந்திருக்கக்கூடிய பனை விழிப்புணர்வுக்காக மும்பை முதல் நாகர்கோவில் வரை பைக்கில் பயணம் செய்து சாதனை படைத்தவர் திரு காட்சன் சாமுவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மாரல் ஃபவுண்டேஷன் 4 கோடி மரம் நடும் பணியில் 1,40,00,000 பனை விதைத்த சாதனை ஒருங்கிணைப்பாளர் பனை காவலன் விருது பெறக்கூடியவர் விவேகானந்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம ஊர் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கும் இன்று பாராட்டு விழா எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே தமிழக அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு முத்தாளங்குறிச்சி காமராசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பனை மரங்களை தனது ஓவியம் மூலமாக பரப்புரை செய்பவர் பனை புரட்சியாளர் விருது பெற்றவர் திரு கோயில் பிச்சை பிரபாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பனை ஓலையிலே பலவிதமான பொருட்கள் செய்து இதோ நீங்கள் உங்கள் கண்முன்னே கண்காட்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் உருவாக்கியவர் படைத்தவர் பனையேறி பனையோலை பித்தன் விருது பெறக்கூடியவர் பால்பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் மண்ணிற்கு சொந்தக்காரர் இவர். அடுத்தபடியாக பனை ஓலை பொருட்கள் உற்பத்தி மற்றும் பயிற்சியாளர் திருமதி கிரேஸ் ஜூலியட் டயானா இன்று கற்பக விருட்சம் விருது பெறக்கூடியவர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பனை பற்றிய ஒரு பாடல் மூலமாக
விழிப்புணர்வு தந்து பனை பொருட்கள் கண்காட்சியை துவங்கி வைக்க வந்திருக்கிறார் கிராமத்து குயில் முனைவர் ஆ சந்திரபுஷ்பம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் உங்கள் கரகோஷத்தோடு. இவ்விழாவில் மிக பெரும் தூண் அப்படின்னு சொல்லலாம். பனைமரத்தான் திரைப்படத்தின் மூலம் பனை விழிப்புணர்வை ஏற்படுத்த தயாராகிய பனை போராளி விருது பெறக்கூடிய டாப் டிவி ராஜா அவர்களை மேடையை அலங்கரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை ஜீவா அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். அச்சுதன் நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சார் வைத்தியலிங்கம் அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது பனை பொருட்கள் கண்காட்சியை துவக்கி வைக்க வருமாறு கிராமத்து குயில் முனைவர் ஆ சந்திரபுஷ்பம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பனை திருவிழா, பனை பொருட்கள் கண்காட்சி, இந்த பனை சார்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பனை தொழிலாளர்களையும் நான் இரு கரம் என் தலை வணங்கி முதலில் வரவேற்கிறேன். இந்த அறிமுக உரை நான் ஏன் சொல்லணும்னா, நான் நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கேன். அனுபவம்னா ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதமாக பாடம் படிச்சிருக்கேன். இவங்க வந்திருக்கவங்க எல்லாருமே புதுசு. முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயாவை எனக்கு தெரியும். அவர் ஒரு பத்திரிகையாளர். நம்ம முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயாவை எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஆன்மீக தலங்களை நிறைய எழுதியிருக்காங்க ஐயா. மிக சிறந்த எழுத்தாளர். நம்ம சிங்கம்பட்டி ராஜா ஐயா வரலாறு ஐயா தான் எழுதியிருக்காங்க. பொதிகைமலை சித்தர் மகான், அந்த பொதிகைமலைக்கு நேரில் பயணம் பண்ணி அதை ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க ஐயா. ஐயா புத்தகம் எழுதுனாங்கன்னா அது விகடன் பதிப்பகம், ஹிண்டு பேப்பர் தான் பிரசுரமாகும். அந்த அளவிற்கு மிகவும் திறமையான மனிதர். அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஆய்வாளர். நம்ம ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக ஒரு பொக்கிஷமான எழுத்தாளர். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வும் நாம் வைத்திருக்கிறோம். இவர்கள் நினைத்தால் பனையை எங்கே வேண்டுமானாலும் உயரத்தில் எழுத முடியும், பனையேறிகளையும் உயர்த்த முடியும். அவங்க கைக்கு அந்த வலிமை இருக்கிறது. அதனால் நம்ம அவங்கள பாராட்டுறோம், மதிக்கிறோம். அதுக்காக இல்லை, நமக்கு வேணும். அவங்க பனை சார்ந்த தொழிலாளர்களை பற்றி இன்னும் ஐயா ஒரு புத்தகம் எழுதணும்னு இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அடுத்து ஐயா படத்திற்கு, சினிமா படத்திற்கு வசனம் எழுதக்கூடிய ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு. திறமையான மனிதர், நம்ம ஊருக்காரு. அதனால் நான் சொல்கிறேன், இவர் மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றவங்க எல்லாருமே நம்ம ஜீவானன் நம்ம ஊருக்காரங்க தான். இந்த பனை சார்ந்து ஒரு கண்காட்சியில், புத்தக கண்காட்சியில் போய் ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறேன். பனைமர சாலைன்னு ஒரு புத்தகம் வாங்குகிறேன். குறைந்தது ஒரு 450 பக்கத்திற்கு உண்டான ஒரு புத்தகம். ஐயா காட்சன் சாமுவேல், நம்ம கன்னியாகுமரிக்காரரு, மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு மத போதகர், சிஎஸ்ஐ ஐயர்வாள்னு சொல்லுவாங்க. மத போதகராக இருந்து ஐயா பணி செஞ்சிட்ருக்காங்க. ஆனாலும் பனை மரத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர். பனை மரத்தான் என்று சொன்னால் ஐயாவை தான் சொல்லணும். பனை மரத்தான் விருது ஐயா கொடுக்கணும் தான் அந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். ஐயா நம்பரை நம்ம கிருஷ்ணஞான வள்ளுவன், நம்ம அண்ணன் எழுத்தாளர் வந்திருக்காரு, முத்தாலங்குறிச்சி காமராஜ் அண்ணன், இவங்க மூலமாக வாங்கி ஐயாவை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். முதல்ல அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்னால் இருக்க முடியல. உண்மையாகவே சத்தியமாக இருக்க முடியல. என்னடா இப்படி ஒரு மனிதர் மும்பையில் இருந்து அவருடைய புல்லட்டு பைக்கில் குறைந்தது ஒரு 3000-4000 கிலோமீட்டர் புல்லட்டு பைக்கிலே பயணம் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயா காத்து கிடந்து சரியாக சாப்பிடாம உடல்நிலையை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை வரும். பலதரப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். தண்ணி உணவுகளை குடிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பலவிதமான கொடுமைகளை அணிவித்து ஒவ்வொரு பனையேறிகளையும் பனையும் சார்ந்து அந்த புத்தகத்தை நேரில் ஆய்வு பண்ணி எழுதியிருக்கார். ஒரு பனையேறி எவ்வளவு கஷ்டப்படுவார். அதே மாதிரி பனையை ஒவ்வொருத்தங்களும் நிறைய பேர் வெட்டிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ காலை வெட்டி போட்டிருக்காங்களே, தலையை வெட்டி போட்டிருக்காங்களே அப்படின்னு அந்த பனை புத்தகத்தில் எழுதி போட்டிருக்காரு. பனையை மனிதனாக நினச்சி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு.
இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ திமுக அரசுல வந்து அந்த கோரிக்கை வச்சாங்க பார்த்தீங்களா, பனை மரத்தை வெட்ட ஆட்சியாளர் அனுமதி. ஐயா புத்தகத்தில் அந்த பதிவு இருக்கு. அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, அந்த புத்தகத்தில் நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க. அதில் 2 கோரிக்கை தான் அரசு அறிவிச்சிருக்கு. ரேஷன் கடையில் கருப்பட்டியை வைக்கணும் அப்படின்னு. இன்னும் கோரிக்கை நிறைய இருக்கு. அது ஐயா வாயால் நிறைய சொல்லுவாங்க. அந்த உணர்வு, அந்த புத்தகம் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு. 2 நாளாக குளிக்காமல் படித்தேன் அந்த புத்தகத்தை. 2 நாளாக என்னால் குளிக்க கூட டைம் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சு அந்த புத்தகத்தை படித்தேன். புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். என் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க, இட்லி ஆறுது அப்படின்பாங்க. அடுத்து தோசை சாப்பிடுங்க, தோசையாக சுட்டு வச்சுருக்கேன், சூடாக சாப்பிடுங்க, அதுவும் சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஒரு பப்பாளியாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டா டைம் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு டைம் ஆயிரும். சாப்பிட்டா ஒரு அரை மணி நேரம் சாப்பிட வேண்டாம். புத்தகத்தை முடிக்காமல் விடக்கூடாதுன்னு ஒரு வெறி எனக்கு. அப்படி படித்தேன் அவர் புத்தகத்தை. அவர் யாருன்னு முன்ன எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ தான் ஒரு வாரமாக எனக்கு தெரியும். இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த ஆசிரியர், இவரை சந்திக்கணும், இவரை நம்ம பனையேறி இருக்கக்கூடிய இந்த ஊரில் கூப்பிட்டு வந்து இவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு என் மனசு அப்போ சொல்லிச்சு. விடக்கூடாது, கண்டிப்பாக இவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு. அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கணும், அதை நான் ஆவலாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் விவேகானந்தன் அண்ணன் வந்து திருச்சி, அவரையும் நான் இன்னைக்கு காலையில் தான் பார்க்குறேன். இவர் முகத்தை திருநெல்வேலிக்கு வந்தார், ஃபோன் பண்ணார், இவர் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். இவர்கிட்டையும் கடந்த ஒரு வாரமாக ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அண்ணன் எப்படி சாதனை பண்ணியிருக்காருன்னா, இங்கே வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஜாதி வட்டத்திற்குள் பனைமரம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஜாதி சார்ந்த விழா எடுக்கிறார்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் என்ன ஜாதியோ தெரியாது, நம்ம ஜாதி பார்த்துலாம் கூடலை. 4 கோடி மரம் வளர்ப்பு திட்டத்தில் 1,40,00,000 மேலே பனை விதை வச்சிருக்காரு. பனை விதை அவர் மட்டும் இல்லை, கூட்டு முயற்சியில் நிறைய பேரை திரட்டி நிறைய ஊர்களில் 1,40,00,000 40 விதையை கூட நம்மளால் நட முடியாது. சத்தியமாயா, அந்த பனை விதையை சேகரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமாயா? கஷ்டப்பட்டு இன்றைக்கு அந்த 1,40,00,000 பனை விதையை விதைச்சிருக்காரு பார்த்தீங்களா ஐயா. நான் உண்மையிலே இந்த மாதிரி இருக்கவங்கனால தான் பனை மரம் வாழும். அவர் வச்சுட்டாரு பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து தலைமுறைகள் ஃபுல்லாக அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலர்களை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். அதனால தான் நிகழ்ச்சி நம்ம வர வச்சுருக்கோம். அடுத்து நம்ம டாக்டர் பால்பாண்டி அண்ணாச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ணாச்சி வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து அவர் வந்து ஒரு பனையேறி இன்னைக்கு மேலே இருக்கார் பாருங்க, அவர் பனையிலேருந்து ஒரு சின்ன விபத்து கூட ஏற்பட்டது. அண்ணாச்சி என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க, கீழே விழுந்து விபத்தாச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பனையேறினால இவ்வளோ பொருளை செய்ய முடியுது பாருங்க, உங்கள் முன்னால் இருக்கு பாருங்க. அவ்வளோ பொருளும் ஒரு பனை தொழிலாளி உருவாக்குனது. பனை தொழிலாளியால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரை நம்ம கூட்டு வந்திருக்கோம். நம்ம பால்பாண்டி அண்ணாச்சி கூட்டு வந்திருக்கோம். டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு, நிறைய கண்காட்சியில் அவர் இடம் பெற்றிருக்காரு. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அவர் இந்த வச்சிருக்காங்கள பனை பொருட்கள் கண்காட்சி இடம் பெற்றிருக்கு. அடுத்தது சொல்ல போனோம்னா நம்ம அக்கா சந்திரபுஷ்பம் அக்கா, நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அக்காவுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சேன், கிராமத்து குயில் சந்திரபுஷ்பம் அக்காவுக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் பார்க்குறேன். சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு எழுச்சி தான், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு சின்ன வயசில் எனக்கு உண்டு. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நோட்டீஸ் அடித்து கிராமத்து குயில் இசை கேட்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடித்து 500 நோட்டீஸ் அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு மக்களை பூரா திரட்டி, அப்போது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் வந்து ரேடியோ தான் ஃபேமஸ், எல்லாரும் தலைமாட்டுக்கு முன்னாடி ரேடியோ இருக்கும். அப்போ அக்காவை கூப்பிட்டு ஒரு பெரிய பாராளுக்கள் நடத்தினேன். என்னடா சின்ன பொடி போய் எப்படி பண்ணுவேன்னு ஆச்சரியப்பட்டு போனேன்னு பேசினாங்க. அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் அக்காவை இப்போ தான் சந்திச்சுக்கிறேன். இப்போ போன வாரம் தான் அக்காவை சந்திக்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன், அக்கா அப்படி உயர்ந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா, உன்னுடைய உழைப்பு தாண்டா உன்னை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஜாக்குவார் காரெலாம் வச்சிருக்கேடான்னாங்க. ஆமாக்காண்ணே, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேடா, 1 கோடி கார் வச்சிருக்கேடா அப்படின்னாங்க. காரணம் என்னென்னா உழைப்பு. அக்காட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும், உழைச்சா வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதாரம் தான் இது. அடுத்து அக்கா வந்து சொன்னாங்க, டேய் பனை மரம் என்கிட்ட 150 பனை மரம் இருக்குடா, பனை மரத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கேன்டான்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள கலை மாமணி எழுத்தாளர் எனது குரு ஐயா தாமரை செந்தூர் பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்.
அடுத்து நமது அண்ணன் சின்ன தம்பி படம் பார்த்துருப்பீங்க, பிரபு படம், வாசு ஏக்கத்துல எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படிப்பாரு. அண்ணன் வந்திருக்காரு, அவரும் திசையுள்ள பகுதியிலேருந்து வந்திருக்காரு. அவரும் நம்ம ஊர் கலைஞர் தான். நிறைய கலைஞர் பாருங்க பனை சார்ந்து இருக்கணும்னு சென்னையில இருந்து அண்ணா வந்திருக்காரு பாருங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கு பாருங்க. வாங்க சார், வாங்க. நம்ம அண்ணன் சின்ன தம்பி மாத்தாண்ணன் வந்து ஓவியர், நல்ல நடிகர். அடுத்து ஐயா எழுத்தாளர், நாடார் ஊரிலிருந்து ஐயா வந்திருக்காங்க. நிறைய கதைகள், நாவல்கள், சிறுகதைகள், மண் சார்ந்த கதைகள். ஐயா கதைகளை படிக்கும்போது கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்கவே இருக்காது. மண்மனம் வீசும். அருமையான கதை. ஐயாவோட புத்தகத்தை ஃபுல்லாக நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஐயாவோட சிஷியனா. ஐயா வந்து உருவம்பான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது தமிழக அரசு சிறந்த அவார்டு வாங்கிச்சு. அதே போல் வடலி விலை செம்புலிங்கம்னு ஒருத்தர், ஒரு வீரன் இருந்தார். வடலி விலை செம்புலிங்கன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வடலி விலை செம்புலிங்களை பற்றி ஒரு நாவல் எழுதி தினத்தந்தி ஆதித்தனார் பரிசு ஐயா வாங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. ஐயாட்ட நான் வந்து அந்த குருவம்மா படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் 2 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணாங்க. மகனே மகனே ஏலேலங்கிளி அப்படின்னு. அந்த ஏலேலங்கிளி வந்து மீனவர்களோட வாழ்க்கையை வரலாற படமாக எடுத்தாங்க. அதுவும் அவார்டு வாங்கிச்சு. அப்புறம் மகனே மகனே, குழந்தை இல்லாமல் ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு ஒரு குழந்தையை பற்றி எடுத்தாங்க. மகனே மகனேன்னு. அதில் மகனாக நான் நடிச்சிருந்தேன். அதில் ஆர் சுந்தரராஜன், கோவை சார்லாம் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மகனாக நான் நடிச்சிருந்தேன். அப்போ ஐயா அந்த மாதிரி நிறைய வாய்ப்புலாம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அவங்ககிட்ட நிறைய பேசுவாங்க. அதுமாதிரி சமுதாய போராளி அண்ணன் ஜீவா அண்ணன் வந்திருக்காங்க. ஒரு சமுதாய மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணனை நான் வந்து மனதார பாராட்டுகிறேன். அடுத்து உழைப்பால் உயர்ந்த உத்தமர் நம்ம ஊருக்காரர் அண்ணன் அச்சுத நாடார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ணனையும் அந்த நிகழ்ச்சியில் வருகை வரவேற்கிறேன். அண்ணனும் மிக சிறந்த ஒரு போராளி. எது ஒரு பிரச்சனைனாலும் களத்தில் நின்று போராடக்கூடியவர். அண்ணனுடைய திறமைகள்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து அண்ணாச்சி வைத்திலிங்கம் நாடார் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருப்பவர். பனை தொழிலாளிகளுக்கு, பனை தொழிலாளி பெண்களுக்கு, இந்த மாதிரி நிறைய உதவிகளை, சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கும் அண்ணாச்சி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுனால மனமாற பாராட்டுகிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்குது. ஒவ்வொரு சான்றோர்களையும் பேச ஆரம்பிப்பாங்க. பனை மூளை பொருட்கள் உற்பத்தி மற்றும் பயிற்சியாளர் திருமதி கிரேஸ் ஜூலியட் டயானா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்ற வருகிறார். அப்புறம் மேடையில் வச்சிருக்கிற விழா நாயகர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லார பற்றியும் ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. என்னை பற்றி நானே ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். என்னோட பெயர் வந்து கிரேஸ் ஜூலியட் டயானா. சேதுக்குவாய்த்தான்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், தூத்துக்குடி மாவட்டம். அதாவது பனை மூலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்காட்சி வச்சுருக்குறோம். அது என்ன மாதிரி உடைய பெண்கள் வந்து உற்பத்தி பண்ண பொருட்கள். அது போக எந்தெந்த ஊரில் இந்த பனை மூலை பொருட்கள் பண்ணுறாங்களோ அந்த பனை தொழிலாளர்களோட உற்பத்தி பொருட்களை வாங்கி இப்போ வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 5 வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியாது. இது இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்கும் போய் நான் வந்து விற்பனை பண்ணியிருக்கிறேன். இப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லா தொழிலுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம பனை தொழிலும் ஒன்று. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பனை தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வியாபாரிகள்லாம் வந்து செய்த பொருட்களை வந்து இந்த சூழ்நிலையில வாங்கலை அவங்ககிட்ட. ஆனால் நான் அவங்கள தேடி போய் அவங்க உற்பத்தி பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி நான் ஒரு குடோனில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் என்ன மாதிரி தொழில் பண்ணுற எல்லாத்தையுமே நான் தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை அவங்களுக்கு விற்பனை பண்ணி கொடுத்தேன். இப்போ நாம் எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறோம். நம்மளை எல்லாத்தையும் இணைக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னா, நம்ம
ரத்தத்துல வந்து ஒரு இது ஓடிட்டே இருக்கும். நம்ம பல்வேறு தொழில்கள் பண்ணாலும் நம்மளை இணைக்கிறது ஒரே விஷயம், பனை மரம் தான். அந்த பனை விதை வந்து நம்மகிட்ட வந்து விதைக்கப்பட்டிருக்கு. இப்போதான் அது வந்து மரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா என்னன்னா ஒரு பனையேறி குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பனை உலையில பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஆண்கள் வந்து பதநீர் வந்து இறக்குவாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க தூத்துக்குடிக்கு வந்து மணப்பாடு கிராமம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மணப்பாடு கிராமம் எங்கள் அம்மாவுக்கு ஊர். அப்புறம் அவங்க தூத்துக்குடிக்கு வந்து திருமணமாகி வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் நான் தூத்துக்குடி டவுனில் தான் வளர்ந்தேன், படித்தது வளர்ந்தது எல்லாமே. ஆனால் நான் திருமணமாகி வந்தது தான் இந்த கிராமம், சேதுபாயத்தங்கிற கிராமம். அதாவது நான் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வந்திருக்கேன். அப்போ இந்த கிராமத்துக்கு வரவும் தான் இந்த உணர்வு என்னோட வந்து புதஞ்சு கிடந்த இந்த பனை என்ற இந்த கற்பகத்தொரு விருட்சகம் வந்து வளர ஆரம்பிச்சது. இப்போ இன்னையோட 6 வருஷம் ஆகுது நான் இந்த பனைக்காக இந்த இதில் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது. நம்மளுக்கான தேடல் என்ன அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணு முன்னால தெரிஞ்சது வந்து இந்த பனை மரம், இந்த பனை தொழில், பனை ஓலை பொருட்கள் வந்து தயார் பண்றது. அதுலயே நான் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் படிப்படியா நான் போய்கிட்டே இருக்கணும். இதை ஒரு ஆரம்பமா தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த விழாவுக்கு அழைச்ச நம்ம ராஜா சாரு மற்றும் அந்த வாட்சன் ஃபாதர் மற்றும் மேடையில வச்சிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி மிக்க இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினே தம்பி டாக்டர் ராஜா அவர்களே, எனக்கு பின்னாலே நீண்டதொரு விளக்க உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பனை தொழிலுக்கு சொந்தக்காரர், பூர்வமா திரைப்படத்தினுடைய இயக்குனர், நாடார் பேரவையிலே பொறுப்புகள் வைத்த இலக்கியணி செயலாளர் அன்பிற்கு அண்ணன் தாமரை செந்தூர் பாண்டியன் நாடார் அவர்களே மற்றும் பால்பாண்டியன் அவர்களே, சாமுவேல் அவர்களே, பெரியவர்களே, ஒவ்வொருத்தர் பேரை சொல்ல முடியாது. என் முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், சிங்கம்பாறை சிங்கம் செல்வன் நாடார் அவர்களே, மதன் நாடார் அவர்களே, பத்திரகாளி என்று போற்றக்கூடிய அன்பு தங்கை சுபலதா அவர்களே, பெரியவர்களே, பனை தொழிலாளர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகிகளே மற்றும் அனைத்து கட்சி சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் நான் இந்த பனை தொழிலை பற்றி நன்கு அறிந்தவன் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த பனை தொழிலாளர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை உங்கள் முன்னே கூறி விடைபெற ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய பெரியவர்களே, உலகத்திலே ஒவ்வொரு பொருளும் இருக்கிறது. அரிசி இருக்கிறது, காய்கறி இருக்கிறது, எத்தனையோ பொருள் இருக்கிறது. அது எத்தனை வகையாக பயன்படுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு காய் எடுத்துக்கொண்டால் அது பழமாகிறது, ஜூஸ் ஆகிறது, இன்னும் எத்தனை வகையான பொருள்லாம் நமக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட 5-10 வகையான பொருளுக்கு மேல் நாம் பயன்படுத்த முடியாது. ஒரு பழம், ஒரு கனி, பிஞ்சு, பூவு, காய், மொட்டு, மலர் இப்படி என்று பயன்படுகிறது. ஆனால் பனை மரத்தில் மட்டும் எத்தனை வகையான பொருட்கள் உற்பத்தி ஆகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? யாராவது தெரிந்திருந்தால் சரியாக சொல்லுங்கள். பனை மரத்தில் எத்தனை வகையான பொருட்கள் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு மேல் எத்தனை இருக்கிறது? இதுவரை நாம் கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனை வகையான பொருட்கள் என்று தெரியுமா? ஆதாரம் இருக்கிறது. 1054 வகையான பொருட்களை நான் பனை மரம் தந்து கொண்டிருக்கிறது. 1054 வகையாக அதை நாம் பயன்படுத்துகிறோம். ஓலை, குருட்டோலை, பனங்கிழங்கு, பதனி, கல் அப்படின்னு கருப்பட்டி, சில்லு கருப்பட்டி, பனங்கற்கண்டு, இப்படி பார்த்தீங்கன்னா 1054 வகையான பொருட்கள் பனை மரத்தில் உற்பத்தி ஆகிறது. உலகத்தில் வேறு எந்த பொருளும் இந்த வகையாக பயன்படுவதில்லை. ஏதாவது ஒன்று இருந்தால் நிரூபித்து காட்டுகிறேன். உலகத்திலே அதை விட எந்த விதமான பொருளும் கிடையாது. அதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு கலப்படமில்லாத பொருளை உபயோகப்படுத்தக்கூடியது பனை மரத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. நீங்கள் எந்த பொருள், நீங்கள் நெல் எடுத்துக்கிறீங்க, நெல் அவிச்சு குத்தி அதுக்கப்புறம் தான் அது அரிசி ஆகும். ஒரு காய் எடுத்துங்க, காய்கறியை
காய வெட்டி தோட்டத்திலிருந்து எடுத்து அதுக்கப்புறம் சமைச்சா தான் அது காய்கறி உணவாகுது. அது ஒவ்வொரு பொருளும் உடனடியாக நாம் உணவு உண்ண முடியாது. எந்த பொருளும் உடனடியாக சாப்பிடவே முடியாது. எதை உடனடியாக சாப்பிட முடியும் தெரியுமா? தாய்ப்பாலை மட்டும்தான் உடனே எந்தவித கலப்படமும் இல்லாமல் சாப்பிட முடியும். அதே போலதான் இன்றைக்கு பனைமரத்தில் வரக்கூடிய நீரா என்று சொல்லக்கூடிய கல் என்ற பொருள் பனைமரத்தில் நேரடியாக அருந்தக்கூடிய ஒரே பொருள். அந்த பனைமரத்தினுடைய அந்த கல்லை தினசரி 1/4 லிட்டர் வீதம் 41 நாள் ஒரு மனிதன் குடித்தால் அல்லது 100 நாள் குடித்தால் 100 வயது வரை எந்த வியாதியும் இல்லாமல் வாழலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பனைமரத்தில் வந்து நீங்க ஒரு 40 நாள் 41 நாள் 200 மில்லி பதனி அது கல்லணி வந்து சும்மா வச்சிருக்கான். இந்த 200 மில்லி பதனியை பதநீர் வந்து கலப்படம், கல் கலப்படம் கிடையாது. சுண்ணாம்பு கலந்தா தான் பதனி, கல் வந்து கலப்படம் கிடையாது. பனையிலிருந்து நேரடியாக வருது. ஆகவே அந்த பனம்பால் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை நாம் 41 நாள் குடித்தால் 100 ஆண்டுகள் வரை வியாதி இல்லாமல் வாழலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கல்லை நம்முடைய பழைய அரசாங்கம் சரி இந்த அரசாங்கம் சரி அரசுகள் என்ன செய்திருக்கின்றால் கல் இறக்குமதியை கைது செய்கிறார்கள். இதற்காக இவர் கல் வைத்திருக்கிறார்கள். எந்த பதவியேற்றவர்களால் எந்த பணியாளர்களால் கேட்டு பாருங்கள், அவர்கள் மீது கல் வழக்கு போடப்பட்டிருக்கிறான்னு கேட்டு பாருங்க. கல்லுன்னு என்னைக்காவது வழக்கு போட்டிருக்காங்களா? அந்த பணியாளர் என்ன முன்னாடி உட்கார்ந்துருக்காரு அவர் கேளுங்க. எந்த காவல் நிலையத்திலாவது கல் இருக்கிறான்னு வழக்கு போடப்பட்டிருக்காங்க? நிச்சயமாக கிடையாது. உலகத்திலேயே பதநீரை வந்து கல் என்று சொல்வதே தவறு. அந்த கல் இறக்குவதாக அவர்கள் போட்டிருக்கிறார் என்று சொன்னால் தவறு. அவர்கள் என்ன வழக்கு போடுவார் என்று சொன்னால் என்ற ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது. அதாவது விசைக்கல் வைத்திருந்தார் என்றுதான் வழக்கு போடுவார்களே தவிர கல் என்று அவர்கள் வழக்கு போட்டதாக வரலாறு கிடையாது. இந்த பனை தொழிலாளிகளை கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு கட்டணம், அவர்களுக்கு ஃபைன் போடுவது 150 ரூபா ஃபைன். ஆனால் 1000 ரூபா வரைக்கும் ஸ்டேஷனில் செலவழிப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் பதநீரில் கல்லிலே வந்து போதை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் நல்லசாமி அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் சாப்பிட்றோமே தயிர் தெரியலையா? மத்தியான வேலையில் நீங்கள் சுறுசுறுப்பில் தயிர் எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதில் 5% ஆல்கஹால் இருக்கு. நாம் தினசரி சாப்பிடக்கூடிய தயிரிலே 5% ஆல்கஹால் இருக்கிறது. ஆனால் கல் என்று சொல்லக்கூடிய இந்த பதநீர் பனம்பாலிலே கல் என்று சொல்லக்கூடிய அந்த பனம்பாலிலே எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு தெரியுமா? 4% மட்டும்தான் ஆல்கஹால் இருக்கிறது. அப்படியானால் அது எப்படி போதைப் பொருளாகும்? கல் என்று போதைப் பொருள் எப்படி சொல்ல முடியும்? 4% தான் ஆல்கஹால் இருக்கிறது. ஆனால் அதே இது தயிரிலே 5% இருக்கிறது. அப்போ தயிர் போதைப் பொருள் என்றால் வழக்கு போடுகிறார்களா? யாராவது போட்டுருக்காங்களா? கிடையாது. ஆக இந்த பனை தொழில் அழித்து கொண்டே இருக்கிறது. பனை தொழிலை இந்த அரசாங்கம் சரி எந்த அரசாங்கம் சரி இங்கே இருக்கிற அரசியல் கட்சியும் சரி நாங்கள் தொழில் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் எல்லாம் பனை தொழிலை விவசாய தொழிலாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். விவசாய தொழில் இருந்தால் ஒருவன் ஒரு இடத்தில் விவசாயம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த நிலத்திலே விளையக்கூடிய விவசாயத்துடைய அந்த பயிர்களை அவரே பயிரிட்டு அவரே அறுவடை செய்து அவரே விற்பனை செய்வார். அதுதான் விவசாயம். பனை தொழிலாளி யாராவது விவசாயம் என்று அறிவித்திருக்கிறார்களா? அல்லது பனை தொழிலாளர்களுக்கு விவசாயம் என்று அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறார்களா? கிடையவே கிடையாது. அப்படி என்றால் பனை தொழிலாளர்களை என்றைக்கு விவசாயிகளால் அங்கீகரிக்கப்படுகிறோமோ அந்த பனை தொழிலாளி அங்கே பனையிலிருந்து வரக்கூடிய கல், பதநீர், கருப்பட்டி மற்றும் எல்லா பொருள்களையும் அவரை உற்பத்தி செய்து அவரை விற்பனை செய்யக்கூடிய நிலையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதை இந்த நிகழ்ச்சியில் நடத்தக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைத்து அதில் ஒரு தீர்மானம் போட வேண்டும் என்று நான் தம்பி ராஜா அவர்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன். கண்டிப்பாக பனை தொழிலை விவசாய தொழிலாக அங்கீகரித்து அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் பனை தொழிலாளருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் வேண்டியிருப்பை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பனை தொழிலை யாரோடு ஒப்பிட்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா? பனை தொழிலாளர்களை யாரோடு ஒப்பிட வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? உலகத்திலேயே நீங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு புத்தகம் எது தெரியுமா? பைபிள். உலகத்திலே அதிகமாக விற்பனையாகக்கூடிய பைபிளிலே பனை தொழிலாளர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பனை தொழிலை பைபிளில் எங்கே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பைபிளில் இருக்கிறது. படித்து பாருங்கள்.
நீதிமான் பனைபோல் செலுத்தி லெபனானில் கேதரின் போல் வளர்ந்தான் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு பைபிள் காலத்திலேயே பனை தொழிலாளர்கள் நீதிமான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீதிமான்கள் தான் இந்த பனை தொழிலாளர்கள் எல்லாம். ஆக பனை தொழிலுக்கு நாம் நிச்சயமாக முன்னுரிமை வழங்க வேண்டும். இதைத்தான் அகில திருட்டில் சொல்லி இந்துக்களுக்கு நன்றாக தெரியும். அகில திருட்டில் ஐயா வைகுண்ட சாமியார் சொல்கிறார், என் பிள்ளைகள் தாவம் ஏறி பிழைத்துக் கொள்வார். தாவம் என்பது பனை பொருள். பனை தாவ மரத்தில் ஏறி அந்த பனம்பாலை விற்று பிழைத்துக் கொள்வார்கள், பனம்பாலை அருந்தி பிழைத்துக் கொள்வார்கள் என்று ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கிறார். ஆக இறைவனால் சிக்ஷிக்கப்பட்டதுதான் கல், இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் பனை தொழிலாளர்கள், இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் பனை தொழிலாளர்கள். ஆக அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் நம்முடைய பனை தொழிலாளர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக வரக்கூடிய காலகட்டங்களிலாவது நம்முடைய பனை தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் நிச்சயமாக விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக நான் வைக்க கடமைப்பட்டுகிறேன். சாதாரண ஒரு பனை மரத்தில் ஒருவர் ஏற முடியுமா? நிச்சயமாக முடியாது. அன்பிற்கினிய நண்பர்களை ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது. பனை மரத்தில் ஒருவர் ஏறுகிறார் என்று சொன்னால், பனை மரத்தில் இருக்கக்கூடிய பதினீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பதினீரை இறக்கி நீங்கள் கீழே கொண்டு வாங்க. கீழே அதில் தேள் கிடக்கும், பூராங் கிடக்கும், வண்டு கிடக்கும். அனைத்து சில்லாட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் வைத்து அந்த பனை மரத்தில் உருவாக்கக்கூடிய அந்த சில்லாட்டின் மூலமாக வடிகட்டி விடுவார்கள். அதை வடிகட்டி கொடுத்ததற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய ஈயோ சேலானோ அல்லது தேலோ எந்த விஷமும் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு பொருள் உலகத்தில் இருக்கா சொல்லுங்க. பனை மரத்தில் உள்ள பதினீரில் மட்டும் நீங்கள் இறக்குனீங்கன்னா அந்த பதினீரில் இருக்கக்கூடிய விஷ வண்டுகள் அனைத்தினுடைய விஷங்களும் பதினீரிலே போய்விடும், பதினீரில் கலக்காது. அதே போலத்தான் இன்னும் சொல்ல போனால் பனை மரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நான் சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பனை மரத்தில் ஏறுகிறான்னு சொன்னால், பனை ஏறிகள் நிறைய பேர் அந்த பனை மரத்தில் ஒரு வகையான ஒரு பாம்பு இருக்கும். அது என்ன பாம்பானே தெரியும். அது என்ன பாம்பு? என்ன பூராவுங்கிற ஒரு பாம்பு, பனை ஓரையில் அந்த பாம்பு. அந்த பாம்பு எந்த பனை ஏரியும் கடிவரை கடிக்காது. ஏன் கேட்டீங்கன்னா, பனை ஏரியினுடைய உடல் வாசம் பனை மரத்தை போலவே இருக்கும். பனை ஏரியுடைய உடல் பனை மரத்துக்கு ஒப்பிடாக இருக்கிறதால் அந்த பாம்பை நம்முடைய வந்து பனை ஏரியை கடித்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் அதை திருட்டு பனை ஏறி திருட்டுகள் குடிப்பதற்கு எழுதுவார்கள். அவர்களை அந்த பாம்பு நிச்சயமாக கிடைக்கும். என் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தெய்வ கலாச்சாரம் பனைமரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு 60 அடி உயரத்தில் ஏறி நின்று அவர் அந்த பாளையரோட சீவி அந்த பாலை அப்படி கையில் வச்சு சீவும்போது பார்த்தீங்கன்னா மிக மிக பரிதாபமாக இருக்கும். அப்படிப்பட்ட 15 கீழே கற்கட்டுனா ஒரு கிளாஸ் 15 ரூபாய் தரியா, 5 ரூபாய் தரியா, 10 ரூபாய் தரியா, அப்படி தான் கேட்கும். அதை நீங்கள் பனை மருந்து பனை தொழிலாட்ட யாரும் பேரம் பேசாது. எத்தனையோ பேர் நம்ம தான் பனை தொழிலாட்ட 15 இருக்கும் 30 பேரம் பேசாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க உதவி செய்து சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு தினசரி 2 அல்லது 3 நொங்கு சாப்பிடுங்க. 2 அல்லது 3 நொங்கு சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு சுத்தப்படுத்தும். வயிறு சுத்தப்படுத்தினா வியாதி கிடையாதுங்க, எந்த வியாதியும் வராது. நொங்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஆகவே இப்படிப்பட்ட பனையில் வந்து 1054 வகையான பொருட்கள் நமக்கு உற்பத்தி ஆகிறது. 1054 வகையான பொருட்கள் கிடைக்கிறது. ஆக இந்த பனை தொழிலாளர் வாழ்க்கை இருக்கிறது. பனை தொழிலுக்கு யாருமே கல் என்று வழக்கு போட்டால் அதை அந்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் நின்று போராடுங்கள். அந்த போராட்டத்திற்கு துணையாக நானும் வருவேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட நிறைய சிறப்புரை வழங்கிய அச்சுதன் நாடார் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இவ்விழாவிற்கு தலைமையேற்று மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஹெர்போஹேர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மக்கள் மருத்துவர் ஐயா SR நவீன் பாலாஜி அவர்களை வருக வரவேற்கிறோம் உங்கள் கரகோஷத்தோடு. மேலும் இம்மேடையிலே மிகப்பெரிய போராளிகளாக பனைமர உயரத்திற்கு தன் உயிரையும் பணைய வைத்து ஏறப்பட்டிருக்கும் பனை தொழிலாளர்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சிறப்புரை வழங்க ஆர் வைத்தியலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எனது அன்புக்கினிய அருமை பெரியவர்களே, மேடையிலே வீட்டிற்கும் சமுதாய நல விரும்பிகளே, நாடு வாழ வேண்டும், நாட்டில் உள்ள மக்கள் வாழ வேண்டும், எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும், பனைமரத்தை வாழ வைக்க வேண்டும். பனைமரத்தை வாழ வைப்பதனால் நாட்டில் உள்ள மக்கள்
சூட்சமாக வாழ வேண்டும் என்று விரும்பி நமது முன்னால் இத்தனை பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம்மளை நாடி வந்திருக்க காரணம், நமது மக்கள் பனைமரம் வாழ்ந்தால் நாடு செழித்திருக்கும். ஒரு காலத்தில் பனைமரம் எவ்வளவு இருந்தது தெரியுமா? அப்போது நம்ம நாடு எப்படி இருந்தது? பனம்பாலை குடித்தவன் எதிரிகளை விரட்டி அடிப்பான். இங்க ஒரு உன்னத தத்துவம் உண்டு. பனைமரம் ஏறுகிறவர்களை ஈஸியாக யாரும் வீழ்த்தி விட முடியாது. நாங்களெல்லாம் சின்ன பையங்களா இருக்கும்போது பதினியை குடிச்சு தான் வாழ்ந்தோம். நோய் என்பதே வரவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இப்போது பனைமரத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். அத்தனை பனைமரங்களை வெட்டி வித்து விட்டார்கள். மீண்டும் அந்த பனைமரத்தை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் இங்க இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேரும் நம் முன்னால் வந்து இருக்கிறார்கள். இந்த பனைமரத்தை நமது பெரியவர்கள் காமராஜ் அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும்படியாக, அரசாங்கத்தை உந்தும்படியாக அந்த பனை தொழிலாளிகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த தொழிலை ஒரு அரசாங்க தொழிலாக மாற்ற வேண்டும். அந்த பனைமரம் ஏறும் குடும்பங்கள், அந்த சந்ததிகள், அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை நீங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தை ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முதல் அவரே அச்சுதனடார் பேசினது போல கல்லை மட்டும், கல்லுன்னு சொல்வதை விட அது பனம்பால், கலப்படம் சேர்க்காத பனம்பால், அந்த பாலை மட்டும் இவர்களை விற்க விட்டாலே போதும். அவர்கள் வாழ்க்கை தன்னபடியாக முன்னேறும். நமது மக்கள் யாருமே பைதினியில கலப்படம் பண்ணது ஆள் கிடையாது. இன்னைக்கு ஒரு கிளாஸ் காப்பி 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிது. பனம்பால் ஒரு கிளாஸ் 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அந்த பாலை டெய்லி குடித்தோம்னா நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆகாரமானது அது. இது அந்த காவல்துறை நிர்வாகமானது இவர்களை எல்லாம் பனையேறுதவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நீங்க பதினி போட்டீங்க, கள்ள போட்டீங்க அப்படின்னு. அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பனம்பால் என்பது இது ஒரு ஆல்கஹால் அல்ல, இது ஒரு போதைப் பொருள் அல்ல. அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று கூறி இந்த தருணத்துக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய வைத்தியலிங்கம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய சிறப்புரையாற்ற வருகிறார். பனை ஓலையில் பலவிதமான பொருட்கள் செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர், தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் மண்ணிற்கு சொந்தக்காரர் திரு பால்பாண்டி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் செருண்டம் தாழ்வா கருங்குளம் காமராஜர் சிறு குடும்பத்தில் பனையர் குடும்பத்தில் தான் சேர்ந்தவன். 12 வயசுல நான் பனையர் வந்தேன். 12 வயசுல பனையர் 2 நாள் கழிச்ச உடனே எனக்கு 5 பிள்ளைக்குட்டி ஆகிட்டு வந்து நான் கலப்பு இல்லாமல் தஞ்சாவூர் பனையரை போன நேரத்தில் நான் என்ன பனையர் பப்பான நேரத்தில் நான் எனக்கு என்னை கூப்பிட்டு போனவன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த எனக்கு ஒரு வழி தெரியல. தஞ்சாவூர் மாறி கோயிலில் கூட்டு முறுக்கு பறித்து நின்று தண்ணி குடிச்சு பார்த்தா என்னையால தாங்க முடியாது. அப்போ அது வருதா, நான் ஒரு அருவாய் வாங்கி துண்டு வெட்டி முடிஞ்சு ஓலையை வெட்டி கிறுக்கு, இந்த கிறுக்கு தான் என் உயிரை காப்பாற்றி என் வீடு தேடி கூட்டி வந்த கிறுக்கு தான் என் உயிரை காத்த தெய்வம் இதான். அதான் ஒரு பனைமரம் இருந்தா ஒரு குடும்பத்தையே பாதுகாக்கும். அதனால பனைமரத்தை நல்ல மாதிரி விளங்க. எனக்கு நான் சிறு வயசுல பனையேறி வந்ததுனால எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பனையேற முடியல. எனக்கு ஒரு வழி தெரியாம நான் இருந்த நேரத்தில் சும்மா இருக்கிறத இந்த கிழக்க முனைஞ்சி குத்து அப்படி விடுமா என் பிழப்ப அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது. பனையேறி இதாகணும்னே. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பொருளாக பண்ணினேன். ஒவ்வொரு பொருளாக என் மனசு எப்படி போச்சோ அப்படி எந்தெந்த பொருளாக என் கண்ணுக்குள்ளேயே வந்த மாதிரி தெரியும். அந்த பொருளை அப்படியே யார் பெரும் தலைவர் காமராஜர், நம்ம ஜெயலலிதா அம்மா, அப்துல்லா ஐயா மாதிரி, கலைஞர் கருணாநிதி ஐயா மாதிரி, தாஜ்மஹால், திருச்செந்தூர், போவரம், எல்லா பொருளும் வில்லு வண்டி, தாத்தா பாட்டி வைக்காட்டுக்கு போன மாதிரி, பனைமரம் ஏறின மாதிரி, பயணம் இருக்க மாதிரி சரிச்சு எதை நினைச்சாலும் செய்யலாம். ஒரு ஆளை பார்த்தோம்னா நேச்சரை அப்படியே முடிஞ்சிருவேன். கடவுள் கொடுத்த கட்டளை. இந்த பனை ஓலை எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி அவன் உடம்புக்குள்ள பதிஞ்சிட்டு. அதனால பனைமரத்தில் நீங்கள் ஒரு பனைமரம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும். அதனால நீங்கள் ஒரு நல்ல பனைமரத்தை வெட்டாதுங்க. அதனால நல்ல மாதிரி நீங்கள் அந்த பனைமரத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா பயணியை நீங்கள் குடிச்சீங்கன்னா தொய்ந்து குடிக்கணும்.
ஓய்ந்து ஒரு வாரம் குடித்தாலும் அந்த சூட்டை அமுத்தும். இந்த நீராரம் இந்த பயணிக்குள்ளேயே சுண்ணாம்பு தடவாமல் சீரகத்தை ஒரு பொட்டணம் கட்டி போட்டு குடிச்சிடனா நீர் கடுப்பு உடனே நிற்கும், ஒரு வாரத்துக்குள்ள நிற்கும். அந்த பனம் பாலை தட்டி முகத்தில் பத்து விழுந்தா அதை போட்டோன்னா உடனே அந்த பத்து நிற்கும். வாய் நாரிச்சுன்னா அந்த குருத்தலக்க கஷாயம் போட்டு கொடுத்தா உடனே அந்த வாய் நாற்றம் நிற்கும். அவ்வளோ பொருள் இருக்குது. பனம் பாயில் படுத்து பாருங்க, பனம் இந்த பட்டையில் கஞ்சி குடிச்சு பாருங்க, அவ்வளோ சுகமாக இருக்கும். மாதிரி கட்டில் படுத்து பாருங்க, கட்டவத்தில் வீட்டில் படுத்து பாருங்க, பனம் இணல இருந்து பாருங்க, இவ்வளோ சுகமெல்லாம் இருக்காதுல. இந்த கருப்பட்டி பனைமரம் வந்து 240 வருஷம் வாழும். மனுஷன் வந்து 120 வருஷத்துக்கு தான் வாழ முடியும். அந்த பனம் கருப்பட்டியை சேனை ஊற்றுனா மனுஷங்கள் வந்து நம்ம வந்து 120 வருஷம் வாழலாம். சீனியை கரைச்சி ஊற்றி சீக்கு பூரா வந்துருக்கு. அதனால சீனியை நுப்பாட்டி கருப்பட்டி 1 கிலோ கருப்பட்டி ரேஷன் கடையில் போட்டால் போதும். பனியேரிக்கு பூரா கவர்மெண்ட் வேலையை கொடுத்து 100 பனியேரி ஏறின இடத்துல 1 பனியேரி தான் ஏறுதான். அதனால நீங்கள் இந்த கவர்மெண்ட் வேலையை கொடுத்து அவங்க பனியேற சொல்லி கவர்மெண்ட் எடுத்து அந்த பயணியை காய்ச்சி கவர்மெண்டாக எடுத்து நடத்தினா நல்லபடியாக எல்லாரும் பணியாறுவாங்க. எல்லா மக்களும் எந்த சீக்காளியும் வராது. எந்த சீக்காளினாலும் பரங்கருப்பட்டியை போட்டு காப்பி குடிக்கலாம், எதுனாலும் சேர்க்கலாம். சீனியை சேர்த்தாச்சுன்னா சீக்கு வந்துடும். அதனால எந்த நாளும் மக்கள் ஒரு பனைமரம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கலாம். எல்லா மக்களும் நீங்கள் இதைப்படி கண்டிப்பாக செய்யுங்க. ஹலோ, தமிழக அரசுக்கான ஒரு சில கோரிக்கைகளை இதனால விகேபுரத்திலிருந்து டாப் டிவி ராஜா மற்றும் SR நவீன் பாலாஜி மற்றும் நண்பர்கள் மனை தொழிலாளர்கள் முன்னிலையிலே ஒரு சில கோரிக்கைகளை இந்த நாளிலே வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பனை தொழிலாளர் நல வாரியம் அமைக்க வேண்டும். முதலாவதாக அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுக்கு மதிய உணவுடன் பனங்கிழங்கு, கருப்பட்டி, பதநீர் போன்றவைகளை கொடுக்க வேண்டும். பனை ஓலை பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கி அதன் மூலமாக மாணவர்களே தங்கள் கல்வி உபகரணங்களை செய்ய ஊக்கப்படுத்த வேண்டும். பள்ளிக்கூட பைகள் மாணவர்களுக்கு பனை ஓலையில் செய்வதற்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் பனை ஓலை உணவுப் பொருட்கள், பனை உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பனைமரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும். விபத்துக்குள்ளாகும் பனையேறிகளுக்கு, பனையேறிகளின் குடும்பத்தாருக்கு 20 லட்சம் அல்லது மீனவர்களுக்கு இணையாக அவர்களுக்கு காப்புரிமை வழங்க வேண்டும். மாநில மரம், பனையேறிகள் மற்றும் கைவினை பொருட்களை அங்கீகரிக்கும் விதமாக தபால் தலைகள் வெளியிடப்பட வேண்டும். பனை வாழ்வியல் சார்ந்த திரைப்படங்களுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும். பனை பொருட்களுக்கான காப்பாட்சியகம், ஆர்ட் கேலரி அது நடத்த வேண்டும். ஆண்டுதோறும் பனை திருவிழாக்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும். கள் இறக்குவது, பருகுவது, விற்பது குறித்த தடைகள் நீக்கப்பட வேண்டும். தமிழர் உழைப்பை வெளிப்படுத்தும் விதமாக மெரினா கடற்கரையில் பனையேறிக்கு ஒரு சிலை அமைக்கப்பட வேண்டும். பனை சார்ந்த உயர்கல்வி படிப்புகளுக்கென தனித்துறை பல்கலைக்கழகங்களில் நிறுவப்பட வேண்டும். சிறந்த பனை தொழிலாளி, சிறந்த கலைஞர்கள், பனை சார்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் போன்றவர்களுக்கு ஆண்டுதோறும் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட வேண்டும். அரசு அலுவலகங்களில் பனை நார் கொண்டு செய்த இருக்கை அமைக்க வேண்டும். முதல்வர் நாற்காலி பனை நாரால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர்கள் வந்து தமிழகம் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை கருதி அவங்களுக்கு வந்து இப்போ விருது கொடுக்க இப்போ நமது பாக்கியராஜ் இவங்க வந்து அண்ணன் வந்து கருத்துப்புள்ளியவர், நிறைய ஆதரவு வச்சவர்கள், ஆதரவு இல்லாமல் திட்டு அவங்களெல்லாம் அரவணைச்சு சாப்பாடு போட்டு 3 வேளையும் சாப்பாடு போட்டு ஆதரவு வச்சுருக்காரு. அன்னை தெரசா ஸ்டார் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. 3 வேளை சாப்பாடு போட்டு நிறைய வேலைகளுக்கு சாதாரண ஒரு ஆட்டோ நிறைய ரோட்டில் யாரும் மனநலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டவங்க
அவர் ரோட்டில் போனால் அரவணைச்சு அவருக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு அச்சய பாத்திரம் பாக்கியராஜ். மிக சிறந்த ஒரு சமூக போராளி. அவருக்கு ஒரு விருது கொடுத்ததுல அவையில் எல்லோரும் சேர்ந்து விருது கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிறந்த சமூக சேவகர் விருதை நமது அண்ணன் பாக்கியராஜ் போடுங்க. வேளாண் நண்பன் விருது வழங்கப்படுகிறது. துரை அவர்களுக்கு விருதை வழங்க வருகிறார் புத்தாளங்குறிச்சி காமராசு அவர்களால். அடுத்தபடியாக இயற்கை மருத்துவர் விருது வழங்கப்படுகிறது. கதிரேசன் அவர்களுக்கு விருதை வழங்க விவேகானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இப்போது பனை விழிப்புணர்வு பாடலை வழங்க வருகிறார் கிராமத்து குயில் சந்திரபுஷ்பம் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கும் பனை தொழிலை செய்து வரும் என் அன்பு சகோதரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜா தம்பி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே ராஜா தம்பி எனக்கு ரொம்ப தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு சமூக சேவகியாக மதித்து என்னை அழைத்து இந்த பனை கண்காட்சியை தொடங்கி வைக்க அழைத்தமைக்கு முதலில் எனது அன்பு தம்பி ராஜாவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுறதுக்கு பெருமைப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிறைய பனை மரங்கள் இருக்குது. அந்த பனையோடு தான் நான் வளர்ந்தேன். ஆனால் இப்போ பதனி கிடைக்கல, கருப்பட்டி கிடைக்கல. நாங்கள் பனைமரத்து அடியில் போய் உட்காந்து பதனி இறக்குன உடனே அந்த வடலியில் பட்டை பிடிச்சி அதில் பதனியை ஊற்றி மாம்பழத்தை கொண்டு போய் அதில் போட்டு பிசைஞ்சி அந்த பதனி குடிப்போம் பாருங்க. அது அவ்வளோ சத்தானது, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் அந்த அருமை இப்போ எங்களுடைய குழந்தைங்களுக்கு கிடைக்கல. அதனால் இதையெல்லாம் சேர்த்து எல்லாரும் பேசுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு ஒரு பாட்டாகவே பாடிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். பனிமரத்தை பார்க்க தேடுதே, பனமரத்தை பார்க்க தேடுதே, பாசமாக ஒசந்து நின்று பதனி எல்லாம் தந்த ஒன்று பனமரமே பார்க்க தேடுதே. தமிழர் வாழ்வில் அணைஞ்ச தமிழெழுத்த பதிஞ்ச ஓலச்சுவடி இல்லைன்னா உயிர் தமிழும் இல்லை. தமிழ் தாத்தா, தமிழ் தாத்தா ஊவை சாவும் உன் சுவடி தேடித்தானே தமிழ் மொழிய சேகரித்தார். தமிழினத்தின் பெருமை காத்தார். பனிமரத்தை பார்க்க தேடுதே, பாசமாக ஒசந்து நின்று பதனி எல்லாம் தந்த ஒன்று பனமரத்தை பார்க்க தேடுதே. கருமை நீர மரமே கற்பக தருவே, உன்னுடைய பயண சொல்ல போதாது ஒரு யுகமே. அந்த காலம் தாலி கூட ஓலையில போட்டங்களாம், காதணியும் ஓலையில கலைப்பொருளும் ஓலையில பனைமரத்தை பார்க்க தேடுவே. ஓலப்பாயி கொட்டான் ஒரஞ்சோமக்க பெட்டி, ஒய்யரமா அணிவகுக்கும் ஓல வேஞ்ச குடிசை. ஓலப்பாயி கொட்டான் ஒரஞ்சோமக்க பெட்டி, ஒய்யரமா அணிவகுக்கும் வீட்டு வாசல் குடிசை.
வீட்டு வாசல் கதவு கூட பனமட்டையின் படலதானே, பல வருஷம் கழிஞ்சா கூட பதனியாக இனிக்கு நினப்பு பனமரத்தை பார்க்க தேடுதே. பழசுவின மரத்தில் பதனி கலசம் தொங்கும், காலையில மரத்தடியில் காத்திருப்போம் நாங்க. வடலியில பட்டை பிடிச்சி பதனி ஊத்தி மாம்பழத்தை போட்டு குடிச்சா சொர்க்கலோகம் இதுதான் சொல்லுவீக பனமரத்தை பார்க்க தேடுதே. நொங்கு காய்ச்சி தொங்கும் கடிச்சு கூட திம்போம், இயற்கையான குளிர்பானம் எளிமையா கிடைக்கும். பனங்காயும் தின்ன ருசிக்கும், பனங்கிழங்கும் தந்து உதவும். சின்ன வயசில் எங்களுக்கு நொங்கு வண்டி வாகனந்தான் பனமரத்தை பார்க்க தேடுதே. பனவளையில் வீடு பனநாரில் பெட்டி, வீட்டை சுத்தி வேலி கூட கருக்கு மட்டையில் இருக்கும். பொங்க வைக்க பனவோலைதான் இன்னைக்குமே வாங்குறாங்க. ஓலையில பட்டை பிடிச்சி வாளியாக்கி தண்ணி இறப்போம் பனமரத்தை பார்க்க தேடுதே. பதநீரை காய்ச்சி கருப்பட்டியாக்கி பனங்கொட்டானில் அடைச்சி வச்சு மணக்க மணக்க திம்போம். கூழா காய்ச்சி பானையில் ஊத்தி கடலை சுக்கு போட்டு வச்சு கையில் ஊத்தி நக்கி தின்னா கடவுள் கூட கடனா கேட்பார் பனமரத்தை பார்க்க தேடுதே. சொல்ல முடியா பையனும் பனையிலே தான் இருக்கு, பனை ஏறும் மக்கள் வாழ்க்கை பயனில்லாம கிடக்கு. சொல்ல முடியா பையனும் பனையிலே தான் இருக்கு, பனை ஏறும் மக்கள் வாழ்க்கை பயனில்லாம கிடக்கு. மக்களெல்லாம் மனசு வச்சு பனை பொருளை வாங்கினாக்க, பனைய சார்ந்த மக்களுமே பாருக்குள்ளே உயர்ந்து நீர்ப்பார் பனைமரத்தை பார்க்க தேடுதே. பாசமாக ஒசந்து நின்று பதனி எல்லாம் தந்த மரம் பனமரத்தை பார்க்க தேடுதே. எனக்கு இதுதான் வெற்றி. மற்றவங்க பேசுறதுக்கெல்லாம் கீழே உட்காந்துருவங்க கை தட்டினாங்க. ஆனால் நான் மக்களோட வாழ்க்கையை பற்றி மட்டுமே பேசினேன், அதோட வாழ்ந்திருக்கேன். அதனால பார்த்தீங்களா என்னோட சகோதரர்கள் எனக்கு கை தட்டினாங்க. அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.